நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்து. இந்த பிடிபி சேனலில் ஒரு நிகரை நம்ம சொல்லிட்டு தான் வரோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா 9 கிரகங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லப்படுறோம். ஆதி காலத்துலேருந்து இது வழிமுறைப்பட்டு வராங்க. பல சாஸ்திரங்கள் பல வழி கொடுத்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி மக்களுக்கு இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லோகத்தில் சூரிய பகவான் அப்படின்ற முதல்ல தோன்றப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சிறப்பு, அவருடைய அக்னி பிரசாரம் உலகத்தில் இருக்குது. இன்றைக்கி அவருடைய சிறப்பு எப்படி நடந்துட்டு வருது, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் சூரிய நாராயணா அப்படின்ற அவதாரம் தான் சூரியன். அந்த சூரியனுடைய பெருமையை இந்த பிடிபி சேனலிலே சொல்கிறோம். அவர் எப்படி வழிபடணும்னா, நம்ம கோயிலுக்கு போய் தான் வழிபடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மந்திரத்தை நம்ம இரு மனசல தானத்திலே காலையில் சொன்னோம்னா நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும். அக்னி பிரசத்திலிருந்து வரும் பல துன்பங்களை நம்மளை இது விலகும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்துடைய சிறப்பு சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை போற்றப்பட்டது. ஜபகுஷம் சங்கஷம் கட்சபயா மகாயுஜிதம் தாமுரிம் சர்வபக்னம் பிரணதோஷ்மி திவகரம். இதனுடைய சிறப்பு அவருடைய சூரியனுடைய சீலமாய் வாழ சீரொரு புரியும் ஞானம் புகழும் ஞாயரே போற்றி, சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, விரியா போற்றி, வினைகளை களைவாய். நம்முடைய வினைகளெல்லாம் களைஞ்சிடும். அந்த சூரியனுடைய பார்வையிலே எரிக்கப்படும். ஏற்பட்ட ஒரு வல்லமுறை ஸ்ரீ நவகர காயத்ரியான சூரிய பகவான் ஓம் அச்சதுஜ வித்மகா பஷதட்ச திமாசி தன்னோ சூரிய பிரதோஷயா. இதனுடைய மந்திர சரத்தை 5 தடவை 9 தடவை 11 தடவை ஒரு நாளை சொல்லலாம். சூரியனை பார்த்து இந்த சமர்ப்பணம் நம்முடைய தீவை எரிக்கப்பட்டு சூரியன் நம்மை அனுகிரம் வந்து காப்பாற்றப்படுவார். அப்போ ஒரு மந்திரம் பெற்று வந்தால் இந்த கிரக பிரசத்திலே சூரிய பகவானுடைய திருத்தோத்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக சந்திர பகவான், அவரை திங்கக்கிழமை போற்றப்படும். அவருடைய சிறப்பு என்ன? சந்திரன் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் குளுமை உடையவர், சூரியன் அக்னி உடையவர். சந்திரனுடைய பிரசாரம் நம்மை போற்றப்பட்டால் நமக்கு தீமைகளை எரித்து செல்வத்தை தந்து வினைகளை அறுத்து வல்லரசுடையவர் தான் சந்திர பகவான். அவருடைய சிறப்பு என்ன? தசிதங்கது சபரம் சர்வதர்ண சம்பவம் நமமே சசினம் சோமம் சம்பூர் மகுட புஷ்பணம். சந்திர பகவான் எங்கள் குறைகளை எல்லாம் தீர்க்கும். திங்களே போற்றி, திருவருள் தருவாய், சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, செங்கடம் தீர்ப்பாய் சதுராய் போற்றி என்ற ஒரு பெருமையை அவருடைய பெருமையை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மதஜா வித்மகா அமோ ரூப திமாற்றி தன்னோ சோம பிரதோஷயா. அப்படின்னா இந்த சந்திர பிரதோஷத்தை காலையில் 5 தடவை 9 தடவை 11 தடவை நம்ம பிரசித்தால் நமக்கு அக்னி பிரசத்திலிருந்து தப்பிச்சு வினைகளை தீர்த்தருளும். சந்திரனுடைய சிறப்பு நம் பார்வைப்பட்டால் சகல நன்மைகளை நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட வல்லமுடையவர் தான் சந்திர பகவான். அடுத்ததாக அங்கார பகவான், அவர் செவ்வாய்க்கிழமையில் அவரை தோன்றப்பட்டவர் தான். இதோ அங்கார பகவான், அவர் செவ்வாய்க்கிழமை தரணி கற்ப சம்புதம் வித்யகாந்த சர்பம் குமர சக்தி அஸ்தகம் மங்கள பிராணகம். ஸ்ரீ அங்கார பிரவனுடைய சிறப்பு. அங்காரன் யார் என்றால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானே இந்த அங்காரனாக விளங்கி நமக்கு பல துன்பத்தை தருகிறார். அவரை போற்றால் அந்த துன்பம் என்பதை விலகி நமக்கு அருள் புரிய சிறப்புனி மாமணி செவ்வாய் தேவா குறைகள் தருவாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரனே என் அவதிகள் நீக்கு. ஸ்ரீ அங்கார காயத்ரி ஓம் வீரதற்க வித்மகா விக்ன அஷதயா திமாட்சி தன்னோ வெலா பிரதோஷயா. இந்த அங்கார பகவானுடைய சிறப்பை இந்த பிடிபி சானந்திலே சூரிய பகவானுடைய சிறப்பும் சந்திர பகவானுடைய சிறப்பும் அங்கார பகவானுடைய சிறப்பும் சொல்லிக்கொண்டு இந்த கிரக பிரசத்தை நம்ம போட்டிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீ புதன் பகவானுடைய சிறப்பை சொல்லுவோம். இந்த சிறப்பை இந்த பிடிபி சானலை கண்டு மகிழுங்கள். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்தே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.